ஹலோ, நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். எனக்கு ஆட்டோவில் ரைடு பண்ண ரொம்ப பிடிக்கும். சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏறினா ஃப்ளைட், இறங்கினா கார். நான் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் 1000 கோடி, 500 கோடி, 2000 கோடி, 5000 கோடி மனிதர்களை மட்டும்தான் பேசுவேன். ஏன்னா தொழில் அப்படி. இந்த சினிமா வந்ததுக்கப்புறம் சாதாரண ஒரு உழைப்பாளி, தொழிலாளி சொல்ல உழைப்பாளி, அதில் சாதாரண ஒரு உழைப்பாளி ஆட்டோ ஓட்டுதல். ஆட்டோவிலே ஏற மாட்டேன், எனக்கு குண்டு குழியெல்லாம் இருக்கும், இடுப்பு வலி வரும் என் உருவத்துக்கு. இருந்தாலும் இப்போ சினிமா வந்ததுலேருந்து ஆட்டோ விரும்பி ஏறுவேன், லைக் பண்ணுவேன். அதில் நண்பர் பேர் என்ன? ஜானகிராமன். மிஸ்டர் ஜானகிராமன். இவர் தான் ஜானகிராமன், ஆட்டோ ஓட்டுநர். இப்போ இவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இந்த ஆட்டோ தொழில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்குது? இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ துன்பங்கள், இவ்வளோ அது பேர்னா சகிப்புத்தன்மையின் மறு உருவம். கோடி கோடியாக செலவு பண்ணுவான், லட்சமாக செலவு பண்ணுவான் மனிதன், ஆயிரமாக செலவு பண்ணுவான். ஆனால் இந்த ஆட்டோக்காரருக்கு மட்டும் மார்க்கெட்டிங்க பண்ணாமல் நானும் சேர்ந்தான். என் கூட அது ஒரு வியாதியில் நினைக்கிறேன். ஆட்டோக்காரங்க மார்க்கெட்டிங் இருக்க, அது மனிதனோட பிறந்தது பிள்ளருக்கு. அந்த வியாதி எப்போ தீர்வுன்னு தெரியாது. ஸோ எனிவே அந்த அவரை பற்றி சொல்லட்டும். சொல்லுங்கண்ணா. ஜானகிராமன், வணக்கம். சொல்லுங்கள். நான் ஆட்டோ தொழில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். சொல்லுங்கள். எனக்கு 2000 ரூபா ஓட்டினா தான் எனக்கு கட்டுப்படி ஆகும். அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன், உழைப்பு போயிட்டு இருக்கு. ஆனால் பரவாயில்லை. சரி, எந்த நம்பிக்கையில் இந்த ஆட்டோ சந்தோஷத்தை கொடுக்குது? எவ்வளோ தொழில் இருக்காங்க, எவ்வளோ தொழில் இருக்குது சார். எனக்கு எல்லாருமே கூடி சொன்னாங்கன்னா ஆட்டோ ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த நம்பிக்கை, என்ன சந்தோஷம் அதில்? ஆட்டோ ஓட்டினா தான் சார் எனக்கு சந்தோஷமே, ஓட்டுறதே சந்தோஷமே. நம்பிக்கை கிடைக்குது. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? அது ஒரு சில பேர் தான் கம்மியாக கொடுப்பாங்க, ஒரு சில பேர் காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க, கேட்காதே கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி. ஒரு சில பேர் 10 ரூபா கேட்டால் கூட 5 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் கேர் பண்ண மாட்டோம். சரி பரவாயில்ல, அவ்வளோதான், நமக்கு கடவுள் கொடுத்தது அவ்வளோதான் சொல்லிட்டு நாங்கள் போயிட்டே இருந்துருவோம். சரி, எவ்வளோ தொழில்கள் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, பெரிய பெரிய தொழில்கள்லாம் பார்த்துருப்பீங்க, மோட்டார் ஃபைனான்ஸ் இருக்குது. இந்த தொழிலையே ஆட்டோமொபைல்லையே மிகப்பெரிய தொழில் இருக்குது. வண்டி வாங்கலாம், விற்கலாம், என்னென்னமோ பண்ணலாம். நான் 10ஆம் கிளாஸ் தான் சார் படிச்சிருக்கேன். படிப்புக்கெல்லாம் கை மாற்றுறதுக்கு பண்ணுது. சரி சொல்லுங்கள். நீங்கள் நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? ஆட்டோமொபைலுங்கிறது ஒரு மிகப்பெரிய துறை. சரி சார். இதில் பைக் வாங்கலாம், விற்கலாம், கார் வாங்கலாம், விற்கலாம், 2 வீலர் ப்ரோக்கரேஜ் பண்ணலாம், வண்டி வாங்கி கைமாற்று பண்ணலாம், ஃபைனான்ஸ். எனக்கு அந்த வேலையெல்லாம் எனக்கு பிடிக்கல சார். எனக்கு ஆட்டோ ஓட்டுறது தான் சார் பிடிச்சிருக்கு. ஆட்டோ ஓட்டுறது தான் பிடிச்சிருக்கா? ஆமாம் சார். நீங்கள் பாருங்கள் மக்களே, ஒரு ஆணித்தரமான பதில் சொல்கிறாரு. அவர் நினச்சிருந்தால் டெய்லி 10,000 20,000 சம்பாதிக்கலாம். மக்களுக்கு இந்த ஆட்டோக்கள் வாழணும். ஆனால் இது ஒரு பொது சேவை மாதிரி தானே உண்மையை சொல்ல போனால். ஆட்டோ நமக்கு சர்வீஸ் மைண்டட். அவர் நினைச்சா என்ன தொழில் வேணாலும். சொந்த ஊர் செஞ்சி, விழுப்புரம் மாவட்டம். அருமை. விவசாயத்துக்கு பேர் போன ஊராச்சு. அங்கே விவசாயம் சரியா இல்லை, அதனால நான் ஆட்டோ வந்துட்டேன். சரி, இங்கே எப்போ வந்தீங்க? சென்னை எவ்வளோ நாள் ஆச்சு? நான் 91 வந்தேன். அப்பா அதில் ஒரு 9, இதில் மொத்தம் 33 ஆண்டுகள் ஆச்சுண்ணே. சென்னையில் 33 தெரியாத விஷயமே இல்லையே, தெரியாத இடமும் இல்லையே. ஆனால் கடவுள் உங்களுக்கு பணி போட்டுடுறாரு. போட்டுடுறாரு. சூப்பர். 33 ஆண்டுகளா? இந்த கொரோனா காலம் அது மாதிரி சோதனை ரொம்ப கஷ்டத்துலையும். ஆமாம், ரொம்ப கஷ்டத்துலையும். ஓலாவா ஊப்பரா என்ன வச்சிருக்கியா? 3மே இருக்கு. ஓலா, ஊப்பர், ராபிடோ எல்லாமே இருக்கு. காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க வண்டி ஓட்ட? எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க? 6 மணிக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் இருந்து. ஆமாம். ரைட்டு. எத்தனை மணிக்கு? நைட்டு 8 இல்லை 9 மணி வரைக்கும். சாப்பாடு கொண்டு வந்துருவீங்களா? ஹோட்டல்லே சாப்பிடுவீங்க? இடையில ஹோட்டலில் சாப்பிடுவேன். ஒரு ஆட்டோக்காரர் ஓட்டினா தியாக மனப்பான்மையோட நிறைய பேர் இருக்கு. ஆமாம், உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. குடிசை வேறு மாளிகைகளும் மக்களாக மாறுது. ஆமாம், எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது.
ஆட்டோங்கிறது 40-50 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. தியாக மனப்போடு ஓட்டுறவங்க 100க்கு எவ்வளோ பேர் இருப்பீங்க? 100க்கு 80 பேர் இருப்பாங்க சார். பரவாயில்லையே. பரவாயில்லையே. 80% சொல்கிறாருண்ணே. 20% தான் வந்து அப்படி இப்படின்னு ஓட்டுவாங்க. ஆனால் 80% வந்து ஆட்டோ ஓட்டம் பிடிச்சி, அதாவது உண்மையாக தான் ஓட்டுறாங்க. 80% சூப்பர். நேசிக்கிறாங்க தொழில. ஆமாம். இதனால ஆட்டோக்காரன்றது என்னைக்குமே ஒரு பேர் சென்னையில் மத்தியில் மக்கள்கிட்ட இருக்கு, நம்பிக்கை இருக்கு. எந்த டைம்ல பார்த்தாலும் ஒரு வயசு பொண்ணு ஏறி நம்பிக்கையா உட்காருது. நம்பிக்கை. நம்ம அப்பா அண்ணன் தம்பியில் உட்கார உரிமையோட ஒரு அட்ரஸ்ல கொண்டு கரெக்டா விடுறீங்க. நிறைய முறை நானே வந்து அன்கண்டிஷனில் திருச்சியிலேருந்து வந்த பொண்ணு கூட நான் ஏசிஎஸ் காலேஜ்லேருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் ஏற வரைக்கும் விட்டுட்டு போயிட்டே இருக்கேன் நைட்டில். இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதாவது வழி தெரியாமல் வந்து கோயம்பேடு இது மதுரை வாயில் பாலத்துக்கு லொக்கேஷன் போட்டுட்டாங்க. ஓகே. அது ரொம்ப கஷ்டப்படும். அந்த பொண்ணு வந்து அழகார ஸ்டேஜ், அதாவது தெரியல, வழி தெரியல. பயந்துருக்குமே, ரொம்ப பயந்துடுது. அது வந்து ட்ரெயினில் தான் போவாங்களாம். சரி. அது பஸ்ஸில் போட்டுட்டு தெரியல. நான் வந்து கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸில் வந்து பஸ் ஏற்றி விட்டு இருக்கேன். ஆட்டோக்காரருடைய சப்போர்ட்டு, அதாவது என்ன சொல்கிறது, துணிவு. அதே மாதிரி என் வண்டியில் வந்தவொடனே அவங்க வீட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்க மதருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இது மாதிரி. ஆமாம், இதுமாரி ஆட்டோவில் இந்த நம்பர் வண்டியில் நான் வந்து போயிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களும் சேஃபாக எடுத்துகிட்டு வந்து நான் வந்து விட்டு இருக்கேன். நான் இப்போ என்னன்னா பாருங்கள், இவருடைய இந்த ஆட்டோக்காரோட ஸ்பெஷாலிட்டி, ஒரு வயசு பண்ண நான் அன்டயத்தில் 2 மணிக்கு கொண்டு போய் சேஃப்டியாக விடுறேன் அப்படிங்கிறாரு. அது வந்து உலக அதிசயம். எப்போதுமே மக்கள் 100க்கு 80% வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருப்பாங்க. அது வந்து இயற்கை சூழ்நிலை கைதிகள்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. அவங்களுக்கு வந்து தன்னிலை மறந்து தப்பை செய்கிறவங்க. ஆமாம் ஆமாம். அது வந்து காலங்களும் அவங்களை கவர்மெண்ட்டும் மாற்றிடும். ஆமாம். பட் 80% ஆட்டோக்காரங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் படிப்பறிவு இன்மை இல்லை, அதனால நான் ஆட்டோ போகிறேன்னு சொன்ன காலங்கள் போய். ஆமாம் ஆமாம். இப்போ யாரெல்லாம் ஆட்டோ ஓட்ட வராங்கன்னு கேளுங்க அண்ணே. இப்போ வந்து பசங்க நிறைய ஓட்டுறாங்கண்ணே. என்னுடைய ஃப்ரெண்டு வேலை கிடைக்காம ஓட்டுறாங்களா, இல்லை படித்த படிப்பு வந்து வேஸ்ட்டா, இல்லை என்ன ஆட்டோ ஓட்ட ஆசைப்பட்டு ஓட்டுறாங்களா? ஆசைப்பட்டு ஓட்டுறாங்க. சரி. ஆசைப்படுறாங்க. அதாவது என்னுடைய ஃப்ரெண்டே இருக்காப்புல சரவணன் சொல்லிட்டு. சரவணன் அவர் வந்து பிஇ படிச்சிருக்காரு. பிஇ. ஆமாம். ஆட்டோ தான் ஓட்டுறாரா? அவர் ஆட்டோ தான் ஓட்டுறாரு. நிறைய படித்த இளைஞர்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க இப்போ. ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கலையா? வேலை இருக்கு, இருந்தாலும் வந்து வேலையை விட்டுட்டு வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேலையை விட ஆட்டோ பிடிச்சிருக்கு, அதனால வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. இந்தியாவோட சராசரி வருமானம் 10,000 ரூபா தான். வண்டி ஓட்டுறவங்க செலவெல்லாம் போக குடும்பத்துக்கு எவ்வளோ கொண்டு போவீங்க? எல்லா செலவும் போக ஒரு 15,000 20,000 கட்டிடுறீங்களா? ஆமாம், டிவி தானே? எல்லாம் போக. ஆமாம், டிவி தான். வண்டி தேய்மானம். ஆமாம், எல்லாம் போக. அப்போ எல்லாம் போக 500 சம்பளம். ஆமாம், மாதம் 5,000 ரூபாண்ணே. ஒரு 15,000 ரூபா. ஆமாம், ஒரு 15,000 ரூபா வரும். 15,000 ரூபா சம்பளத்துக்கு எவ்வளோ நேரம் ஓட்டணும்? காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும். கேட்டுங்க மக்களே, காலையில் 6. 15,000 ரூபா சம்பளத்துக்கு காலையில் 6லேருந்து நைட்டு 8 மணி வரையும் ஓட்டணும், 9 மணி வரையும் ஓட்டணும். நாங்கள் வந்து பாதை தவறி போனாலும் அடுத்து வந்து வாழ்க்கைங்கிற ஒரு கட்டம். இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்து தொழில், எங்களுக்கு இன்னொரு தொழில் இருக்குது. ஆமாம். நான் 100 படம் நடித்தாச்சு. வருமானம் கடவுள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சினிமா கொட்டுமா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் உழைப்பை வந்து இப்போ கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். பணமும் கொட்டும். 60 வயசில் கொட்ட ஆரம்பிச்சதுன்னா பல பிரச்சனைகளை நீட்டிட்டு வந்துடலாம். ஸோ சந்தோஷம். ஆட்டோக்காரரை பேட்டி எடுத்து அவர் வாழ்க்கையில் நேர்மையான வாழ்க்கை, சர்வீஸ் மைண்டனோட வாழ்க்கை பேசி வந்தது ரொம்ப சந்தோஷம்.